3 எண்களோட விகிதத்தை வந்து குடுத்துட்டாங்க. 2:3:5. அப்புறம் எல்சிஎம் வந்து 1600, ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதே மாடல் சம் வந்து ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த சம்மில் என்ன டவுட்டாக இருந்தால் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். சேம் மாடல் சம்னு கொடுத்துருப்பேன். சரிங்களா? இல்லை என்ன டவுட்டாக இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி, இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும்னு டிஸ்கிரிப்ஷன் வந்து பிளேலிஸ்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்கள கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த 3 எண்ணோட ரேஷியோ வந்து 2:3:5. எல்சிஎம் வந்து கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த 3 நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டாலே இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண சொல்லி A×B/C = HCF² LCM. எப்பயுமே வந்து ரேஷியோ கூட ஹெச்சிஎஃப் வந்து பெருகுனா நமக்கு உண்மையான எண்ணு வந்து கிடச்சிரும். சரிங்களா? அப்போ வந்து ரேஷியோ கூட வந்து ஹெச்சிஎஃப் பெருகணும். ஹெச்சிஎஃப் வந்து நான் தெரில இல்லையா, அந்த எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்பர் கூட எல்லாத்துக்கூடயும் எக்ஸ் வந்து பெருகுனா நமக்கு உண்மையான நம்பர் கிடச்சிரும். சரிங்களா? அப்படியே பெருகுனா நான் ஆகும் பாருங்கள், 2 × 3 நான் வரும் 6, 6 × 5 30. சரிங்களா? 30. அப்புறம் x × x × x 3 எக்ஸ் வந்து பெருக்குனா ஆகிடும்னா x³ ஆகிடும். அப்புறம் ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ் வச்சு சொன்னோம் இல்லையா, அப்போ x² × 1200. இந்த x² இப்படிங்க வந்து என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடுமா. அப்புறம் இந்த x² x³ வச்சிங்கன்னா மேலே என்ன இருக்கும், பவர் 1 இருக்கும். அப்போ வெறும் x மட்டும் மேலே இருக்கும். சரிங்களா? இப்போ 30x = 1200. அப்புறம் 30ல் வந்து 1200 ஆச்சுன்னா ஆகும், நமக்கு வந்து 40 வந்து கிடைக்கும். அப்போ எக்ஸ் வந்து 40 தான் வந்து ஆன்சரு. அப்போ என்னது, ஹெச்சிஎஃப் வந்து 40 தான். சம்மில் எதனா டவுட்டாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் அந்த சம்மு வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள்.